السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته أجمعين. சங்கைக்கு மேன்மைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ரமலானில் நோன்பு விடுத்தால், இரவு வணக்கம் வணங்கினால் எதை வாக்களித்தானோ அதை பெறக்கூடிய நன்மக்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் ஆக்கி அருள்வானாக. சுவனத்தில் ஐயான் என்கிற வாசல் வழியாக சுவனம் செல்லக்கூடிய நல்வாக்கி பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. அருமையான மோமின்களை, 27 முடிஞ்ச உடனேயே ஏதோ ரமலான் முடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. ஆமீன் சொல்றதுக்கு சத்தம் இல்லை, தஸ்பீ சொல்றதுக்கு சத்தம் இல்லை, ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் சுருதி குறைஞ்ச மாதிரி இருக்கு. அது ரமலான் முடிஞ்சு பெருநா முடிஞ்சுட்டு வச்சுங்களேன், இந்த இலவோடு சொல்லுவாங்கல்ல, மையத்து விடைபெற்றிருக்கும், அந்த மாதிரி தொழுகைக்கு அப்படி மோதினார் இமாம் திருப்பி பார்க்கணும். ஆனால் நம்ம மகளால் அந்த பழக்கம் இல்லை. ஏன்னா நம்ம மகளாவை பொறுத்த வரைக்கும் சாதாரண பக்தியில் பள்ளி நிறைஞ்சிரும். பல இடங்கள்ல சொல்றேன். ஆனால் இங்கே என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, இந்த ஆமீன் சொல்றதுக்கு, சலவாத் சொல்றதுக்கு, ரசூலுல்லாவோட பேரை கேட்டு ஒன்று சலவாத் சொல்றதுக்கு நமக்கு மனம் வரலையா அல்லது கலைப்பட போயிட்டோமா அப்படின்னு தெரியல. அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு பெருமானாரோட பேரை கேட்கிற பொழுதெல்லாம் சலவாத் சொல்லக்கூடிய நல்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. அருமையான மோமின்களை, நாம இன்னைக்கு 28வது தராவி தொழுதுட்டோம். நாளைக்கு 29வது தராவி கன்ஃபார்ம். அதுக்கு அடுத்த நாள் கன்ஃபார்மா இல்லையான்னு நமக்கு தெரியல. இப்போ இந்த வருஷம் ரமலான் தொழுதுட்டோம். அடுத்த வருஷம் நம்ம இதில் யாரெல்லாம் இருப்போம், யாரெல்லாம் இருக்க மாட்டோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, அல்லாஹ்ட்ட துவா கேட்கணும். யா அல்லாஹ், இந்த ரமலான் எப்படி எங்களுக்கு அடையக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தாயோ அதுபோன்று எங்களுக்கு மீண்டும் மீண்டும் ரமலான் அடையக்கூடிய பாக்கியத்தை தான் சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்கணும். ஏன்னா ஒரு ரமலான் அடைந்தால் நாம் 83 வருஷம் தொழுதுக்கு சமம். அப்படின்னா ஒரு 10 ரமலான் தொழுதுன்னு வச்சுங்களேன், 833 வருஷம் தொழுது நன்மை கிடைக்குதா இல்லையா? வாழ்க்கையில் எத்தனை நம்ம லைலத்துல் கத்ர் அடைஞ்சிருக்கோம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் கிருபையால 10 அல்ல, பல 10 நம்ம அடைஞ்சிட்டோம். அது மட்டும் அல்ல, நம்ம தராவை தொழுதுட்டோம், 5 வக்து தொழுதுட்டோம் அப்படின்னு நம்ம இருந்துடக்கூடாது. ஏன்னா ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஒரு மனிதனின் முடிவை கொண்டுதான் அவன் நல்லவனா தீயவனா என்று பார்க்கப்படும் என்றார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டாங்கன்னா அதிகமா இந்த துஆ கேட்பாங்க. யா முகல்லிபல் குலூப் சப்பித் குலூபனா அலா தீனிக்க அப்படிங்கிற துஆவை நிச்சயவாங்களாம், நிறைய கேட்பாங்களாம். உம்மு சலமா ரலியல்லாஹு கேட்டாங்களா, யா ரசூலுல்லாஹ், உங்க துஆல எப்போ பார்த்தாலும் கல்பை புரட்டக்கூடியவனே, என்னுடைய கல்பை ஒரு மார்க்கத்தில் தரிபட செய்வாயாகன்னு சொல்லி நீங்க கேட்குறீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாங்க. இப்போ கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, நம்மளுடைய மனிதனுடைய உள்ளம் இருக்கிறதே இறைவனின் 2 விரலுக்கு நடுவில் இருக்குது. அவன் நல்லவனா ஆக்கணும்னு நினைச்சா நல்லவன் ஆக்கிடுவான். சில கட்டத்தில் நல்லவனா வாழ்ந்துட்டு இருப்பான், சில கட்டத்தில் அல்லாஹ் மோசமான ஆக்குன்னு நினைச்சிட்டா அவன் ஒரு செகண்ட்ல மாத்திடுவான். நான் அதான் அல்லாஹ்ட்ட கேட்பேன், யா அல்லாஹ், என் உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்திலே நிலைத்திருக்க செய்வாயாக அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்லி காமிக்கிறாங்க. இந்த செய்தி உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்லுகிற பொழுது பக்கத்துல முஆத் ரலியல்லாஹு தஆலா துஆ செஞ்சாங்களாம். ரப்பானா லா துஸிய குலூபனா பஅத இத ஹதைதானா, யா அல்லாஹ், எங்களுக்கு நேரு வழி காட்டின பிறகு மீண்டும் வழிகளுக்கு செய்து விடாது என்று சொல்லி முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் துஆ செய்வார் என்றெல்லாம் ஹதீஸில் பதிவு செய்யப்படுகிறது. இப்போ இதில் நமக்கு என்ன விளங்குது அப்படின்னா, நாம் அல்லாஹ்ட்ட கேட்கணும், யா அல்லாஹ், என்னை எப்படி இப்போ உன்னை வணங்க வச்சியோ, உனக்கு நன்றி செலுத்த வச்சியோ, அதுபோன்று கடைசி வரைக்கும் என் வாழ்நாளில் என் உடல்ல இருந்து உயிர் பிரிகிற வரைக்கும் என்னை கடைசி வரைக்கும் உன்னை நினைத்து வணங்குவதற்கும் உன்னை திக்ர் செய்வதற்கும் எனக்கு தௌஃபீக் தா அப்படின்னு சொல்லி கேட்கணும். அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தரார். அது மட்டுமல்ல, அருமையான மோமின்களை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அடிக்கடி துஆ செய்வாங்க, அல்லாஹும்ம அஹ்ஸின் ஆகிபத்தனா ஃபில் உமூரி குல்லிஹா,
எந்த விஷயமா இருந்தாலும் சரி எல்லா விஷயத்திலும் எங்களுக்கு இறுதி முடிவை நல்ல முடிவாக ஆக்கித்தா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் துஆ செய்வார் என்று சொல்லி ஹதீஸிலே காணப்படுகிறது. அது மட்டுமல்ல அருமையான முஃமின்களே, நபியினா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்வார். யாரு? நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வு தவஃபனி முஸ்லிமன் அலைஹினி பிஸ்ஸாலிஹீன். யா அல்லாஹ் என்னை முஸ்லிமாக மரணிக்க செய்து நல்லவர்களோடு சேர்த்து வைப்பாயாக என்று சொல்லி ஒரு நபி துஆ கேட்கிறார் என்று சொன்னால், நாம் முஸ்லிமா வாழ்றது பெருசு இல்லை, முஸ்லிமா மரணிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று ஒரு நபி கேட்கிறார் என்று சொன்னால் நாமும் அப்படி கேட்கணும். அப்படிங்கிறது தான் அல்லாஹ் ஜல்ல ஜலால் சொல்லி காட்டுறான். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு அவங்கள்ட்ட அம்ர் இப்னு சாபித் என்று சொல்லக்கூடிய ஒரு மதீனத்து தோழர் வருகிற புதுசா வந்து யார சொல்லலாம், கையை காமிங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்பதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உஹது யுத்தத்திற்காக தயாராகிட்டு இருக்காங்க. ஸல்லல்லாஹு கையை கொடுத்தாங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், அல்லாஹ் ஒருவன் சாட்சி சொல்லுகிறேன், நீங்கள் அல்லாஹ்வின் தூதரை நான் சாட்சி சொல்லுகிறேன் என்று சொல்லிட்டு அவர் சொன்னாரு, யார் சொல்ல எங்க எல்லாரும் புறப்பட்டீங்க, இல்ல போர் நடக்க போக அப்படின்னு நானும் கலந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி ஆசைப்பட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளத்தை பார்த்து விட்டு வாருங்கள் என்று சொன்னார்கள். உஹது களத்தில் இறங்கினார். எதிரிகளோடு கடுமையாக சண்டை போட்டார். கடைசியில் எதிரின் வாழ்வீச்சுக்கு அவர் இரையாகி ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அம்ர் இப்னு சாபித் இப்போ சொர்க்கத்தில் இருக்கிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அவர் செஞ்ச காரியம் என்ன? நபியின் கரம் பிடித்து கலிமா மட்டும் சொன்னார். ஒரு வக்து தொழுகல, ஒரு நோம்பு பிடிக்கல, ஒரு ஜகாத்து கொடுக்கல, ஒரு ஹஜ் செய்யல, வெறும் கலிமாவை மட்டும் சொன்னார். அதோடு அவர் மரணித்து விட்டார். பெருமானார் சொல்றாங்க, அவர் சொர்க்கத்திற்குரியவராக இருக்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அப்படின்னா இதுல இருந்து என்ன விளங்குது அப்படின்னா, வாழ்நாள் நிறைய தொழுதிருக்கலாம், தர்மம் கொடுத்திருக்கலாம், ஜகாத்து கொடுத்திருக்கலாம், ஹஜ் செஞ்சிருக்கலாம், மரண நேரம் எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்பது ரொம்ப முக்கியம். ரசூலுல்லாஹ் சொல்வாங்க, ஒரு மனிதர் தர்மம் கொடுக்கிறார், அந்த தர்மமே அவருக்கு கடைசி வணக்கமாக இருந்து மரணித்து விட்டால் அவர் சொர்க்கம் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருவர் கலிமா சொல்லுகிறார், அந்த கலிமாவுக்கு பிறகு அதுதான் அவருக்கு கடைசியாக இருந்தார், அவரும் சொர்க்கம் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி எந்த வணக்கத்தை செய்து அந்த வணக்கத்திற்கு அடுத்து அவர் மௌத்தாகி விட்டார் என்று சொன்னால் அவர் சுவனம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார் என்று சொன்னால், அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் ஃபதஹலல் ஜன்னah, யார் கடைசி நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்கிறார்களோ அவர்கள் சுவனம் செல்வார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. என்ன ஆச்சரியம் அப்படின்னா, நாம் இந்த துஆவை கேட்கிற பொழுதுதான் அல்லாஹ் நம்முடைய மௌத்தை சிறந்த மௌத்தாக நல்ல நாளில் நல்ல வணக்கங்கள் புரிகிற பொழுது நல்ல நேரத்தில் அல்லாஹ் நினைச்சுவான் உயிரை வாங்குவான் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் அல்ல. எனக்கு தெரிஞ்சு ஒரு 18 வருஷத்துக்கு முன்னால ஜாஃபர் கான் பேட்டை பக்கத்தில் இருக்கிற பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசல் கேரளாவை சார்ந்த ஒரு தலைவர் இருந்தார். அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, பள்ளிக்குள்ள வஹாபி சிந்தனை யார் இருந்தாலும் சரி அவரை பள்ளிவாசலுக்கு ஓட்டிடுவார். அவருக்கு பிடிக்க பக்கா சுன்னத் ஜமாத்தா இருந்தா மட்டும்தான் பள்ளிக்குள்ள என்ன வேணா செய்யலாம், வணக்க வழிபாடு செய்யலாம். வஹாபி சிந்தனையா இருந்தா ஓட்டி விட்டுருவார். அந்த மாதிரி கொஞ்சம் கொள்கை ரொம்ப பிடிப்பமான ஆளு. அவர் எப்படி மௌத்தா போனார்னா, அவர் பள்ளிவாசல் தொழுது கொண்டு சஜிதாவிற்கு போனார், சஜிதாவே மறந்துட்டு விட்டார். அந்த பாக்கியம் ஏன் கிடைச்சு அப்படின்னா, அவர் அடிக்கடி துஆ செய்வார், யா அல்லாஹ் நான் மௌத்தா போகும்பொழுது சஜிதாவில் மௌத்தா போக வேண்டும் என்று அவர் கேட்பார். அல்லாஹ் அப்படி நசீபை கொடுக்குறா அப்படின்னா அந்த நசீபு நமக்கும் வேணும் அப்படிங்கிறதுல நாம உறுதியோடு அல்லாஹ் கேட்கணும். என்ன கேட்கணும் அப்படின்னா, யா அல்லாஹ் என்னை முஸ்லீமா பிறக்க செஞ்சு முஸ்லீமா வாழ செஞ்சு மௌத்தா போகும்போது நல்ல மாசத்துல நல்ல நாள்ல நல்ல நேரத்துல உனக்கு பிடிச்சமான வணக்கங்கள் செய்கிற பொழுது என் உடலை விட்டு உயிரை வாங்குவாயாக என்று நாம் துஆ கேட்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இப்பொழுது எப்படி இறைவனை நின்று வணங்கி அவனுக்கு நன்றி செலுத்தி நல்லடிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, இது போன்று கடைசி வரைக்கும் நம் உடலை விட்டு உயிர் பெறுகின்ற பொழுதும் நல்ல நேரத்தில் நல்ல இடத்தில் நல்ல வணக்கங்கள் புரிகிற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு மரணிக்கக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் வழங்கிடுவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது வ அலைஹி வஸல்லம்.
sallallahu ala Muhammad sallallahu alaihi wasallam sallallahu ala Muhammad ya Rabbi salli alaihi wa sallim.